மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யறோங்க. ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யறதுனால இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலி, முட்டி வலி, இப்படி நிறைய வலி வருதுங்க. இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தான் இந்த பதிவுங்க. ஜென்ரலா பாருங்க, இப்ப அவங்க கேட்கறது கரெக்ட் தான். ஏன்னா 100க்கு 80% மக்கள் உட்கார்ந்து வேலை செய்யறவங்க தான். அவங்க ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல வேலை செஞ்சாலும் சரி, இல்ல டீச்சிங் ப்ரொஃபஷன்ல கூட கிளாஸ் எடுக்கும்போது மட்டும்தானே நின்று எடுக்கிறாங்க, மீதி நேரம் உட்காடுறாங்க. ஒரு பேங்க் ஸ்டாஃப்ஸ், ஒரு சூப்பர் மார்க்கெட், இப்படி எந்த தொழிலா இருந்தாலும் சாதா ஆஃபீஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உட்கார்ந்து வேலை செய்யறவங்க தான். முக்கியமா எங்களை மாதிரி டாக்டர்ஸ் உட்கார்ந்துட்டே தான் இருக்கிறோம். நிக்கிறதுக்கான வாய்ப்பு, நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ இப்ப உட்கார்ந்துட்டே வேலை செய்யறவங்க இந்த இடுப்பு வலி, முதுகு வலி, முட்டி வலியில இருந்தெல்லாம் எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படின்றது தாங்க நம்ம பார்க்கலாம். ஜென்ரலா இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் சிட்டிங் அப்படின்றதுனால இந்த இடுப்பு பகுதி, தொடப்பகுதி, வயிறு பகுதியெல்லாம் கொஞ்சம் ஃபேட் அக்யூமுலேட் ஆகுங்க. நல்ல வெயிட் போடும். நம்மளே நிறைய வெயிட் போட்டுருவோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஜென்ரலா பாருங்க, மனித உடம்பு உட்கார்ந்துட்டே இருக்கிறதுக்கு படைக்கப்பட்டது இல்லை. நம்ம கான்ஸ்டன்டா நகர்ந்துட்டே இருக்கணும், வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இதுதான் நம்மளோட ஹியூமன் பாடியினோட ஒரு இதுவே. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு பெருசா எனக்கு வேலை செய்யறதுக்கு வீட்டுல வேலை இல்லைங்க. எனக்கு எல்லாமே சர்வன்ட் இருக்கு. ஆஃபீஸ்ல எனக்கு உட்காந்து வேலை செய்யற தொழில் தான். நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடியும்னா வீட்டுல இருக்க சர்வன்ஸை எடுத்துருங்க. இது பெஸ்ட். அதெல்லாம் முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்றீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃபீஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க, ½ அன் அவர் கண்டினியூஸா உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் நீங்க ஒரு வாக் போயிட்டு வரணும். ஒரு வாக்கிங் போகலாம், நடந்து அப்படியே சுத்தி வரலாம். சும்மா ஜஸ்ட் ஹாய் பை சொல்லலாம். அதெல்லாம் விட மாட்டாங்க எங்க ஆஃபீஸ்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி குடிச்சு அட்லீஸ்ட் யூரினல் போயிட்டு ஒரு நடையாவது நீங்க நடந்துட்டு வரலாம். கான்ஸ்டன்டா உட்காந்துட்டே இருக்கீங்க, சீட்ல இருந்தே ஒரு 2 நிமிஷம் எழுந்து நின்னுட்டு காலை கொஞ்சம் லூசன் பண்ணிட்டு அந்த ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பி உட்காரலாம். இது பண்ணுங்க. இது உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ல இருந்து உங்களை மீட்டு கொடுக்கும். ஓகேங்களா? இந்த மெத்தடாலஜி ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ஒரு பில்டிங் போறோம் அப்படின்னா நம்ம லிஃப்ட் எடுத்து தான் போறோம். நம்ம படிக்கட்டுல ஏறுறது இல்லை. அதை அவாய்ட் பண்ணிடுங்க. தேவையில்லாம மூட்டு வலி பெருசா இருக்குன்னா மட்டும் லிஃப்ட் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா லிஃப்ட் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு மாடிப்படி ஏறி இறங்குற ஒரு மெத்தடாலஜி அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது நம்ம இந்த வழியில இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும். அதே மாதிரி நம்ம சிட்டிங் போஸ்டர், எல்லாருமே இப்படி உட்காருவாங்க, இப்படி உட்காருவாங்க, அப்படிலாம் உட்காரக்கூடாது. ஜென்ரலா இப்படி ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும். நானே அப்படி பெரும்பாலும் உட்கார மாட்டேன். ஏன்னா நான் பேசும்போது முன்னாடி வந்துருவேன். ஆனா இப்படி ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ற இந்த போஸ்டர் பாருங்க, இது நிறைய செலிபிரிட்டி சொல்லுவாங்க. நாங்க ஏஜ் ஆயிட்டும் கொஞ்சம் இளமையா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட சிட்டிங் போஸ்டரு. நான் இப்ப கூட சோசியல் மீடியால ஒரு அம்மாது பார்த்தேன். அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க, என்னோட சிட்டிங் போஸ்டர் எனக்கு சின்ன வயசுலயே டைரக்டர் நடிக்க வரும்போதே கத்து கொடுத்தாரு, இந்த மாதிரி உட்காருன்னு. நான் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவங்க 16 இயர்லி 70 கிட்ட வருது அவங்களுக்கு ஏஜ். அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. சோ அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் நிறைய ஷேர் பண்ற விஷயம் இதுங்க. செலிபிரிட்டி ஷேர் பண்றாங்க, செலிபிரிட்டி சொன்னாங்கன்னு சொன்னாதான் நீங்க செய்வீங்க. டாக்டர்ஸ் நாங்க சொல்றோம்னா நீங்க செய்ய மாட்டீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நிறைய செலிபிரிட்டிஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட காம்ப்ளிகேஷன் வராம இருக்கிறதுக்கு, அடி வயிறு, இடுப்பு பகுதியெல்லாம் செத போடாம இருக்கிறதுக்கு சிட்டிங் போஸ்டர் அப்படின்றது ஒண்ணு மெயின்டைன் பண்றாங்க. சோ நீங்களும் சிட்டிங் போஸ்டர் அப்படின்றது, இந்த ஸ்பைன் எரெக்டா இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அந்த மாதிரி போஸ்டரை மெயின்டைன் பண்ணும்போது இடுப்பு வலி, சயாட்டிகா பெயின் அப்படின்னு அதுல இருந்தெல்லாம் நம்ம ஈஸியா எஸ்கேப் ஆக முடியுங்க. சோ இத்தனை மெத்தடாலஜிஸ் இருக்கு. ஜென்ஸா இருந்தா நிறைய பேர் பின் பாக்கெட்ல பர்ஸ் வைக்கிற ஒரு ஹேபிட் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த பர்ஸ் வைக்கிறதுனால என்ன ஆகுது, ஒரு நாள் வைக்கிறது பிரச்சனை இல்லை, ஒரு மாசம் வைக்கிறது பிரச்சனை இல்லை. கண்டினியூஸா நல்லா இவ்வளவு பெருசா இருக்கும் பர்ஸ், பின்னாடி வச்சுட்டு இப்படி சாச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படி உட்கார்றதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த இடுப்புல ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னால சயாட்டிக் நர்வ் அப்படின்னு இடுப்புல இருந்து ஒரு எலும்பு வருதுங்க. அந்த நரம்புல ப்ரெஷர் கொடுக்குது. அதாவது இடுப்பு எலும்புல இருந்து ஒரு நரம்பு வருது, சயாட்டிக் நரம்பு அப்படின்னு. அந்த நரம்புல ப்ரெஷர் கொடுத்து சயாட்டிக்கா வர்றதுக்கு இந்த பர்ஸ் வைக்கிறதும் ஒரு காரணமா இருக்குங்க. சோ அது அவாய்ட் பண்ணுங்க. இன்னொன்னு, லேடிஸ்னா ஹீல்ஸ் போடுறது, அதுவும் ஒரு காரணம். சோ இதை அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மெத்தடாலஜிஸ், அதாவது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ல நீங்க சின்ன சின்ன விஷயத்த அவாய்ட் பண்றது மூலயமா இடுப்பு வலி, முதுகு தண்டுவட வலி, மூட்டு வலி இதெல்லாம் வராம தடுக்க முடியும். இதோடு கூட உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு முறைகள் எடுக்கணும். சுண்ணாம்பு சத்து நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகணும் அப்படின்னாலே விட்டமின் டி இருந்தாதான். விட்டமின் டியினோட ரிச் சோர்ஸ் என்ன? சூரிய வெளிச்சம். சோ உடம்புல சூரிய வெளிச்சம் படுற மாதிரி மெயின்டைன் பண்ணணும். முடியும்னா காலையில ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் இளம் சூரிய வெயில்ல உட்காரணும். உட்காரும் போது நம்மளுக்கு நல்ல
வைட்டமின் டி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கால்சியம் ரிச் ஃபுட் எடுக்கணும். கால்சியம் ரிச் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கீரை, முட்டையினோட வெள்ளை, அதே மாதிரி பாலு, தயிர், சீஸு, யோகட் இது எல்லாமே நம்ம எடுத்துப்போம். பெஸ்ட் என்னன்னா கீரை. கீரை வந்து வாரத்துல 3 நாள் இல்ல டெய்லியே கூட கீரை பொரியல் சாப்பிடுங்க. அயர்ன், கால்சியம் எல்லாமே மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே பிளென்டியா கிடைச்சிடும். இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நல்ல ஆரோக்கியமான கொழுப்பு எடுத்துக்கோங்க. கொழுப்பே சுத்தமா சாப்பிடாம இருக்கிறது அப்படின்றது வேண்டாம். ஆரோக்கியமான கொழுப்பு எடுத்துக்கோங்க. நம்மளோட பாரம்பரிய அரிசி எடுத்துக்கோங்க. பாரம்பரிய அரிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கால்சியம் ஜாஸ்தியா இருக்கு. கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், ஜிங்க், செலீனியம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், நெறைய நார் சத்து, நெறைய நம்ம பாரம்பரிய அரிசியில இருக்கு. ஸோ பாரம்பரிய அரிசி நம்ம எடுக்கிறது மூலியமா இந்த மாரி நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ்லாம் நம்மளுக்கு வராமயே போயிடும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மில்லட்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பு, கால்சியம் ஜாஸ்தி இருக்கு. நம்மளோட சிறுதானியங்கள், இத வந்து வாரத்துல ஒரு 3 நாளாவது நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கணும். பாரம்பரிய அரிசி 3 நாளானா நம்ம சமைச்சு சாப்பிடணும். இந்த மாதிரி உணவு முறைகள், நல்ல ஆரோக்கியமான கீரை, கீரையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வல்லாரக்கீரை, இப்ப கிராமத்துல இருக்கவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா, கொய்யா கீரை அப்படிம்பாங்க. கொய்யா கீரை, கோவக்கீரை, அதே மாதிரி இந்த பண்ணைக்கீரை இதெல்லாம் கிடைக்கும். சிட்டில இருக்கவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல. இன்னொன்னு கீரையில கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. பரட்டைக்கீரை. இது எல்லாமே வந்து இந்த மாரி கீரை வகைகள்லாம் நம்ம எடுக்கும்போது நெறைய நோய்கள், இந்த இடுப்பு வலி, கை, கால், மூட்டு வலி எல்லாம் இல்லைங்க. நெறைய நோய்கள் வராம நம்மள வந்து முழுசுமே ஒரு 40 வயசுல நம்மளுக்கு வரணும்னா, ஒரு 60 வயசுல வரும். அந்த மாரி நம்ம போஸ்ட்போன் பண்ண முடியும். வராமையும் தடுத்துக்க முடியும். இந்த மாரி மெஷர்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமா இருந்துக்கோங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.